கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இப்படியே இறங்கி ஓட வேண்டியதான். கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் ஆரோஸு. தம்முன்னு ஒரு அடி அடித்து லேண்ட் ஆச்சு. நார்மலாக ஸ்மூத் லேண்டிங்லாம் இல்லை, அதனால் கை தட்டுறாங்க. அந்த பார்டருக்கு அங்கே எனக்குள்ள ஒரு வேலி தெரியுதா, அந்த வேலிக்கு அந்த பக்கம் பாலஸ்டீன், இந்த பக்கம் வந்து ஜோர்டானா. ரொம்ப மோசங்க. நான் என்ன நடந்துச்சுங்கிறத பொறுமையாக சொல்கிறேன். கம்ப்ளீட்லி இல் ட்ரீட்டட். ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டு உள்ளேயே வரக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொடுக்குற அளவுக்கான விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பெரிய அலைச்சல்லாம் சந்திச்சு 1.5 மணி நேரம் வந்து போராடி அதுக்கப்புறமா வந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். வெறும்னா இட் இஸ் பிகாஸ் ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டுன்றனால மட்டும்தான். மற்ற எல்லா பாஸ்போர்ட்டுமே வந்து ரொம்ப சாதாரணமாக சும்மா டேப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த நாளுங்க, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு ஃப்ளைட் இருந்தது ஜோர்டனோட கேபிட்டல் அமானுக்கு. 12,000 ரூபாய் இருந்தது. சும்மா செக் பண்ணி பார்த்ததில் அங்கே வேறு சிட்டி இருக்குது சவுத்தில், அக்காபான்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய்க்கு இருந்தது. ஆனால் மதியம் 2:30 மணி. ஸோ மணி வந்து இப்போ 11 மணி. ஸோ வந்து நம்ம அங்கே போயிடலாம் பகலில், ஒவ்வொரு தடவையும் நைட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசரமாக புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னால் அவசரமாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. நான் போயிட்டு ஃப்ரீ ஆகிட்டு நான் சொல்கிறேங்க. ஸோ நம்ம வந்து E12 போனோம். ENB இங்கிட்டு இருக்கு. கரன்சி நம்மக்கிட்ட ஒரு 4,000 எஜிப்ஷியன் பவுண்ட் இருக்குது, 8,000 ரூபாய். நம்ம வந்து டாலருக்கு மாற்றணும்னா ஒரு $90 வரும், $80-90 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் நம்ம கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து இங்கே பண்ணிவிட்டு, வேறு எந்த வேலையும் இல்லைங்க. கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டா முடிஞ்சு, அதை பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ செக்யூரிட்டி செக் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, நம்ம அங்கிட்டு போய் கிராஸ் ஆகிட்டு பார்ப்போம். ஸோ வந்தாச்சுங்க செக்யூரிட்டி செக் தாண்டி. செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நம்ம இங்கிட்டு போக வேண்டியதான். மணி வந்து 1 ஆக போகுது. 1:30 மணிக்கு வந்து செக்இன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, இது போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு போகலாம். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கணும். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னு பார்த்தா இங்கே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எதையுமே காணும். ஃபுல்லாக பெயிண்டிங்ஸு. இப்போ நம்ம இருக்கிறது E3, E12 போகணும். காலையில் எதுவும் சாப்பிடல. நேற்று நைட்டு கிரில்டு ஃபிஷ் சாப்பிட்டோம். இன்றைக்கி காலையில் எதுவும் சாப்பிடல. இன்றைக்கி யதார்த்தமாக தான் இந்த ஃப்ளைட்டை பார்த்தோம். இன்றைக்கி நைட்டு 10:30 மணிக்கு ஃப்ளைட். நேற்று நைட்டு 10:30 இருந்துச்சு. அதே ராயல் ஜோர்டானியன் தான். ஸோ இன்றைக்கி நைட்டு போய் அமான் போகலான்னு பார்த்தோம். ஆனால் அமான் போனதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு 11:45 அங்கே போகுது. அங்கே போனதுக்கப்புறம் ஏர்போர்ட் வந்து 40 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ 35 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியிருக்கும். 35 கிலோமீட்டர் நம்ம போனதுக்கப்புறமும் கூட அது இறக்கி விடுற பஸ் ஸ்டேஷன், அங்கேருந்து நம்ம வந்து ஹாஸ்டலுக்கு வந்து ரொம்ப தேடி போகணும். ஒரு 7 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து டாக்ஸி எல்லாமே எக்ஸ்பென்சிவ். நைட்டு வந்து பஸ் வந்து ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி. ஒரே ஒரு பஸ் மட்டும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி மினி பஸ்ஸஸ் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம எல்லாமே நைட்டில் தான் போயிட்டுருக்கோன்றப்போ சும்மா யதார்த்தமாக வேறு ஒரு ஊருக்கு ட்ரை பண்ணுவோம், கேபிட்டல் சிட்டி இல்லாமல். இதே ராயல் ஜோர்டானியன் அக்காபான்னு சொல்லிட்டு கோஸ்டல் சிட்டியில் சவுத்தில் இருக்குது. அமான் வந்து நார்த்தில் இருக்குது. ஸோ அக்காபா வந்து நமக்கு விசிட் பண்ணுற இதே இல்லை. ஊர் வந்து கோஸ்டல் சிட்டி, ஆனால் அமான் வந்து நார்த்து, அக்காபா வந்து சவுத்து. நம்ம ஃபுல்லாக நார்த்து சென்ட்ரல் ஏரியா அந்த மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சவுத் வரைக்கும் வந்துட்டு திரும்ப நம்ம அமான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணியிருந்தோம். சரி, இப்போ வந்து இங்கே ஃப்ளைட் இருக்கவும் நம்ம சவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி நார்த்தில் முடிக்க போகிறோம். அமானில் இறங்கினோன்னா நம்ம அக்காபா வரைக்கும் வந்துட்டு திரும்ப அமான் போகணும். இப்போ நம்ம அக்காபாவில் இறங்குறனால அமான் மட்டும் போயிடும். ஸோ இந்த அக்காபாக்கான ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு இருந்துச்சு. இதை பார்த்தப்போ மணி 9. காலையில் 9 இருக்கும். காலையில் 9:30 மணிக்கு தான் 12:30 மணி. இது 2:30 மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஸோ டக்குன்னு வந்து அக்காபா சைடு வந்து மாறணும். சரி, அக்காபா போயிடலாம், அமான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காபாவுக்கு ஃப்ளைட் புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து மணி 1:15, 2:30 மணிக்கு ஃப்ளைட்டு, 1:30 மணிக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. 4,000 பவுண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே இல்லை. டாலர் வந்து 50 பவுண்டுக்கு ஒன்று கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் 4,000 பவுண்டுனா கிட்டத்தட்ட $80 வரும். $80 நம்ம ஊர் காசுக்கு ஒரு 7,500 ரூபா 8,000 ரூபா வரும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா சேஞ்ச் பண்ண முடியல. ஜோர்டன் கரன்சி வந்து ஜோர்டன் ரியால் நினைக்கிறேன் 130 ரூபா, 128 ரூபா, 130 ரூபா போட்டுக்கலாம். ஸோ இஜிப்ஷியன் கரன்சி நம்ம இன்ட்டு 2 போட்டோமா, ஜோர்டன் கரன்சி எல்லாமே 1 ஜோர்டன் ஒரு இது 50 பைசா, பாதி ஜோர்டன், 1 ஜோர்டன், 1.5 ஜோர்டன் அப்படி தான் இருக்கும். விச் மீன்ஸ் இன்ட்டு 130 போட்டுக்கோங்க. 1 ஜோர்டனா 130, 1.5னா 195, 200 ரூபா 1.5 ஜோர்டன்னா. ஸோ அதான் கணக்கு. ஸோ இப்போ வந்து இதான் கேட் 12. ஸோ கேட் 12 போனோம். ஸோ டெர்மினல் 2 கேட் 12.
ஸோ இங்கே இருக்கா இந்த ஜெட் பிரிட்ஜில் வந்து இங்கே கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே தான் ஏறணும். ஃபுல்லாக பாலைவனம் தான். பாலைவனத்துக்குள்ளே தான் ஏர்போர்ட்டும். ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஒரு 4.5 மணி நேரம் முன்னாடி தான் ஃப்ளைட் இருக்கிறத பார்த்தோம். சரின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு எடுத்துகிட்டு ப்ராப்பராக கிளம்பி 2:30 மணி ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மட்டும் கண்ணில் பட மாட்டுது. 4000 எஜிப்ஷியன் பவுண்டை என்ன பண்ணுறது? 8000 ரூபா. நம்ம இந்த 8000 ரூபாயை எங்கே மாற்றுறது? மாற்றினா டாலராக தான் மாற்றணும். அதை ஈஜிப்டில் தான் மாற்றணும். 1:30 மணிக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு அரை மணி நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம திரும்ப அங்கே லாஸ்ட்டு அந்த கேட் போயிடுவோம். ஹாட் சாக்லேட், காஃபி, எக்ஸ்ப்ரெஸோ. அடா பாவீங்களா, 300 எஜிப்ஷியன் கரன்சி போட்டிருக்காங்க. 300, 400, 450 எல்லாமே. விச் மீன்ஸ் 600, 700, 800 ஒரு சாண்ட்விச் எல்லாம். நான் வந்து ஒரு 200 பவுண்ட் 250 போட்டிருப்பாங்க. 500 ரூபா ரேஞ்சில் இருக்கும்னு நினச்சேன். இவங்கெல்லாம் 400 போட்டிருக்காங்க. 400னா 800 ரூபா. ஃப்ளைட் வந்து 1 மணி நேரம் 5 நிமிஷம் தான். இங்கே 2:30 மணிக்கு எடுக்குது, அங்கே 3:35க்கு போயிடும். அந்த டைமுமே வந்து பார்த்திங்கன்னா இதே டைம் தான், 2.5 மணி நேரம் பிஹைண்டு. இந்தியாவில் வந்து இங்கே 2:30 மணினா இந்தியாவில் வந்து 5 மணி, 3:30 மணினா இந்தியாவில் வந்து 6 மணி. ஈஜிப்டில் வந்து ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு இவங்களோட ஃபுட்டு என்னென்னலாம் ட்ரை பண்ணணுமோ எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. பெருசாக மிஸ் பண்ணியாச்சு இந்த ஃபுட்டு அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. எல்லா ஃபுட்டும் ட்ரை பண்ணியாச்சு. ஈஜிப்டில் ட்ரை பண்ண வேண்டியதெல்லாம். ஆனால் நான் எந்த ஃபுட்டுமே வந்து பெருசாக விளாக் மாதிரிலாம் எடுக்கல. வெறும் ஃபோட்டோஸும் சின்ன கிளிப்பிங்ஸும் தான் எடுத்தேன். ஸோ எந்த ஃபுட்டையுமே ஒரு கையில் வச்சுட்டு சாப்பிட்டு இது பண்ண முடியலையா, அதனால் எல்லா ஃபுட்டையும் நான் சாப்பிட்டேன். ஆனால் வீடியோ வந்து சும்மா ஃபோட்டோஸ் ஆர் கிளிப்பிங்ஸாக தான் இருக்கும். ஃபுல் வீடியோவாக இருக்காது. இதில் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். வெறும் கிளிப்பிங்ஸ் மட்டும் இருக்கும். ஏர்போர்ட்டில் எவ்வளோ நல்லதாக இருக்குது. ஆனால் இது எதுவுமே கடைகள் இல்லை. என்ன ரேட்டுக்கு கேட்டாலும் சரி, கூட குறைச்சி நம்ம வந்து எஜிப்ஷியன் பவுண்ட் வந்து ஜோர்டனில் தான் மாற்றணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட குறைச்சி வந்தாலும் நம்ம ஜோர்டனில் தான் மாற்றணும். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம மாற்றலைன்னா அந்த காசை எங்கேயுமே மாற்ற முடியாது. திரும்ப நம்ம ஈஜிப்டில் தான் மாற்ற முடியும். 4000 பவுண்ட்னா 8000 ரூபா. நான் வந்து ஏர்போர்ட்டில் மாற்றிக்கலான்ட்டு வந்தேன். பார்த்தா டைம் ஆகிடுச்சு. அதாவது நைட்டு தானே வரதா இருந்தோம். அதனால் நம்ம ஜோர்டனில் ட்ரை பண்ணுவோம். நம்ம ஈஜிப்டில் எல்லா விதமான ஃபுட்டும் எஜிப்டியன் ஃபுட் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம ஜோர்டனில் ட்ரை பண்ணலாம். நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். சாப்பிட்ற இடத்துல ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது வீடியோ எடுக்க. அதனால் சின்னதாக மொபைலில் கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். எப்படி இருக்குங்கிறதே நான் சொல்லலை. மணி 2 ஆச்சுங்க. இப்போ தான் வந்து உள்ள இது போர்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2:30 மணி ஃப்ளைட்டு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 மணிக்கு ஃப்ளைட்டு சின்னதாக தெரியுதுல்ல. நம்ம எப்போயும் போகிறத விட சின்ன ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஏர்பஸ் போயிங்கோட இது என்னன்னு தெரில. 1 மணி நேரம் தாங்க ஃப்ளைட்டு. ஷார்ட் டிஸ்டன்ஸு. கூட்டம் வந்து ஒரு 35-40 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சின்ன ஃப்ளைட்டுங்க. 19 ஆச்சு. கரெக்டாக அந்த விங்குக்கு மேலே உட்காந்துருக்கோம். வேணும்னா இந்த பக்கம் ஓடுங்கன்னு பாதை போட்டிருக்காங்க. விங்கு மேலே உட்காந்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் விங்கு மேலே சீட்டு. கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் ஆரோஸு. கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இப்படியே இறங்கி ஓட வேண்டியதான். இதை தாண்டி அங்கிட்டு போகாதீங்க அப்படின்றாங்க. இதுக்குள்ளே ஓட வேண்டியதான். இந்த வழியாக குதிச்சு போகணும். முன்னாடி லெக் ரூமை பாருங்கள். எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு. எமர்ஜென்சி எக்ஸிட்டில் உட்காந்துருக்கோமா. ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கிளியராக பார்த்துக்க சொல்கிறாங்க. நீங்கள் உட்காந்துருக்கோங்க. ஸோ வில்லிங்கான்னு கேட்டுக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வேறு இடத்துக்கு மாற்றிடுறாங்க. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் இங்கே உட்காரலாம். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை புல் பண்ணிட்டு இறங்க வேண்டியதான். புல் பண்ணால் டோர் வந்து கையோடு வந்துடும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கிலீஷில் இருக்குது, அரபிக்கில் இருக்குது. அதே தான். இதை புல் பண்ணிவிட்டு டோர் கையோடு வந்துடும். இறங்கி இது பண்ணுங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கன்றாங்க. ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட்டில் உட்காந்தா உங்களுக்கு வந்து ஆர் யூ வில்லிங் டு சிட் ஹியர்ங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இருக்கும். இல்லைனா வேறு இஃப் யூ கேனாட் டூ இட் ஆர் do not wish to be responsible இந்த ப்ரொசீஜருக்கு யூ கேன் இன்ஃபார்ம் த மெம்பர் ஆஃப் கேபின் க்ரூ. அவங்க வந்து ரீசீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இந்த சீட்டில் உட்காந்துனா நம்மக்கிட்ட கேட்டாங்க, அவர்கிட்டையும் கேட்டாங்க. ஸோ இது வந்து எமர்ஜென்சி சீட். ஸோ ஃபஸ்ட் டைம் எமர்ஜென்சி சீட்டில் உட்காரணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னும் இல்லை. அந்த மேலே இருக்க லிவரை பிடிச்சி இழுத்தோன்னா டோர் வந்து கையோடு வந்துடும். அதை அப்படியே வெளில தள்ளிட்டு போக வேண்டியதான். அண்ட் கேபின் க்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா விங்கு மேலே அந்த பாத் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டேரெக்ஷன். ஸோ அந்த டேரெக்ஷனில் இது என்னதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சிக்கன் மாதிரி இருக்குது, பேக் பண்ணியிருக்காங்க. இது சிக்கன் இல்லை, ஏதோ பன்னீரோ சீஸோ
நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எம்ப்ராரர் E190 195 வந்துட்டோங்க. டிசென்ட் ஆகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இறங்கிடும், லேண்ட் ஆயிரும். இந்த பக்கம் ஃபுல்லாக மலைங்க, பாலைவனம். இந்த பக்கம் கடல். ஃபுல்லாகவே மலை. அங்கே ரோடு தெரியுது பாருங்கள் கடைசியாக. ஃப்ளைட்டே ஒட்டு மொத்தமாக எல்லா பக்கமும் சாஞ்சு போயிட்டுருக்கு. பயங்கரமாக தலை சுற்றுது. எல்லா பக்கமும் திரும்பி போயிட்டுருக்கு. பயங்கரமாக அலைஞ்சு திரிஞ்சு எங்கிட்ட சுற்றி டம்முன்னு ஒரு அடி அடித்து லேண்ட் ஆச்சு. நார்மலாக ஸ்மூத் லேண்டிங்லாம் இல்லை, அதனால் கை தட்டுறாங்க. ஸ்மூத்தாக எப்பயும் லேண்ட் ஆகிற மாதிரிலாம் ஆகலை. டொம்முன்னு ஒரு அடி தரையோட. எல்லோரும் ஜன்னலுக்கு வெளியே வர எட்டி பார்த்தாங்க எதுவும் ஆயிடுச்சான்னு. அப்படி ஒரு லேண்டிங். அதெல்லாம் ஃப்ளைட் இருக்கு பாருங்க வரிசையாக. மிலிட்ரி ஏர்க்ராஃப்டா ப்ரைவேட் ஏர்க்ராஃப்டான்னு தெரில. ஜன்னலுக்கு அந்த சைடு பாலஸ்டைனா, உங்களுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெளிவாக தெரியுது. ஜோர்டன், அது பாலஸ்டைன். ஆமாங்க, ஏர்போர்ட்டோட சைடில் வந்து வேலி போட்டு கம்பியாக போட்டு அடைச்சிருக்காங்க பார்டரு. கண்ணு முன்னாடி இருக்குது. அந்த வேலியை ஏறி தாண்டினா பாலஸ்டைன், இந்த வேலிக்கு இந்த பக்கம் தாண்டினா ஜோர்டன். அந்த வேலிக்கு இந்த பக்கம் லைஃப் வேறு, வேலிக்கு அந்த பக்கம் லைஃப் வேறு. ஆனால் இது வந்து காஜா கிடையாது, வந்து வெஸ்ட் பேங்க்கு. வெஸ்ட் பேங்க்லாம் வந்து நார்மலாக தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் பாலஸ்டைன் பார்டர் ஜஸ்ட் இங்கே இருக்குது. ஏர்போர்ட்டை தாண்டினோன்னே கண்ணு முன்னாடி இருக்குது. அந்த இது வேலியை தாண்டினோன்னா அது வந்து பாலஸ்டைன் அந்த எல்லையில் இருக்கும். தூரத்தில் ஒரு வேலி தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியுது. ஃபுல்லாக வந்து இங்கே வந்து ஒரு வேலி போட்டு கொடி இருக்குது. அந்த வேலியை தாண்டினா அது வந்து இதுதான் பார்டருக்கு அந்த சைடு. எல்லா பக்கமுமே சுற்றி அந்த பார்டரை கவர் பண்ணுறது வந்து வேலி போட்டிருக்கு. பார்டருக்கு அந்த சைடு பாலஸ்டைன், இந்த சைடு ஜோர்டன். சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம வந்து இந்த ஜன்னல் சைடு உட்காந்துருக்கோம். அந்த ஆப்போசிட் ஜன்னல் சைடு வந்து பாலஸ்டைன் பார்டர். பாலஸ்டைன் பார்டருக்கு நம்ம வந்து கிட்டத்தில் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகிருக்கு. சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. பக்கத்தில் இருக்கவர் சொல்கிறாரு பாலஸ்டைனுக்கு இவ்வளோ கிட்ட. அந்த பார்டருக்கு அங்கே எனக்குள்ள ஒரு வேலி தெரியுதா? அந்த வேலிக்கு அந்த பக்கம் பாலஸ்டைன், இந்த பக்கம் வந்து ஜோர்டனா. பகல் நேரத்தில் ஜெட் பிரிட்ஜே இல்லாமல் நம்ம வந்து ரன்வேல இறங்கி நடந்து போகிறது இதான் முதல் முறை. பகல் நேரமும் இதான் முதல் முறை. ஜெட் பிரிட்ஜ் இல்லாமல் நம்ம ஒரு சில இது சின்ன ஃப்ளைட்ஸுக்கு போயிருக்கோம். ஆனால் ஒரு கண்ட்ரிக்கு மாறும்போது ஜெட் பிரிட்ஜ் இல்லாமல் போகிறது இதான் ஃபஸ்ட் டைம். டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போயிருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து நம்ம ஜெட் பிரிட்ஜ் இல்லாமல் இறங்குனதில்லை. மோசங்க. 10 days. 10 days, that's where you go. Petra. When you use taxi control, no problem. I will call you. Yeah. You give me number, I will call you. ரொம்ப மோசங்க. நான் என்ன நடந்துச்சுங்கிறத பொறுமையாக சொல்கிறேன். பயங்கர மோசமான ஒரு இமிக்ரேஷன் இதுங்க. கம்ப்ளீட்லி இல் ட்ரீட்டட். ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டு உள்ளேயே வரக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொடுக்குற அளவுக்கான விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பெரிய அலைச்சல்லாம் சந்தித்து சுமார் 1.5 மணி நேரம் வந்து போராடி அதுக்கப்புறமா வந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். ஏடிஎம்மில் மணி விட்ரா பண்ணலான்னு பார்த்தா 100 ஜேடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ஜேடி வந்து சார்ஜ் போடுறாங்க. 10% சார்ஜ் போடுறாங்க. வெளியே வந்து டாக்ஸி இருந்துச்சு, 10 கிலோமீட்டர் தான். எவ்வளோன்னு கேட்டேன், 10 ஜேடினாங்க. 10 ஜேடினா 1300. பயங்கர எக்ஸ்பென்சிவ். நான் வந்து இங்கே இது எடுக்கலாம், ஷட்டில் பஸ் எடுக்கலான்னு பார்த்தேன், அதை வந்து காணோம். ஸோ வேறு வழி இல்லை, நம்மக்கிட்ட நெட்டு கிடையாது. நெட்டு இல்லாத ஒரே காரணத்தினால சிம்மு பயங்கர 2000 ரூபா எக்ஸ்பென்சிவ். ஸோ 2000 ரூபாங்கிறப்போ அதுவும் நம்மளால் பண்ண முடியாதுங்கிறப்போ எதுவுமே இல்லாதனால நம்ம வந்து இப்போ முதல் ஹாஸ்டல் போகணும். ஹாஸ்டல் போயிட்டு போகிற வழியில் ஏடிஎம் இருந்தால் நிப்பாட்டுங்க, நான் பணம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பணத்தை விட்ரா பண்ணிவிட்டு என்னங்கிறத அப்புறம் பார்ப்போங்க. ஒரு
இனிமேல் இங்கே வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல் நாளில் இமிக்ரேஷனே கொடுத்துருச்சு. மேபி இங்கே பார்க்குறதுக்கு ஏதாவது நல்லா இருக்காங்கிறத பார்ப்போம். இது வந்து வெறுமனா இட் இஸ் பிகாஸ் ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டுன்றனால மட்டும்தான். மற்ற எல்லா பாஸ்போர்ட்டுமே வந்து ரொம்ப சாதாரணமாக சும்மா டேப் பண்ணிட்டு போயிட்டாங்க. வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே விசா அரைவல். ஸோ சும்மா டேப் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கேட்டு தெரிஞ்சு பயங்கரமாக கேள்வி கேட்டு இந்தியன் பாஸ்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு 3 தடவை சிரித்து ஒரு 3 ஆஃபீஸர்ஸ் வந்து ஒன்றா உட்காந்து நக்கல் அடித்து அதுக்கப்புறமா வந்து இருக்க எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 3-4 பர்சனை பார்த்து ஃபைனலி இங்கே வந்து அலோவ் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான நாடுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். என்ன எக்ஸ்பென்சிவ்னால் வந்து உங்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சிவ். இந்த இருக்குது ஷட்டில் பஸ்ஸு பிடிச்சிருந்தா போயிருக்கலாம். ஆனால் இங்கே போதே ஏர்போர்ட் அங்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பென்சிவ். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணோன்னா இந்த நாடு வந்து மற்றபடி என்னங்கிறத நம்ம வந்து அப்படியே போக பார்த்துடலாம். ஆனால் டிரான்ஸ்போர்ட் மட்டும் ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும். டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம டாக்ஸியாக யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் நம்ம ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம். மற்றபடி 8 நாள் இருக்கலாம்னு நினச்சேன். இப்போ வந்து முக்கியமான ஒரு 3-4 விஷயம் மட்டும் பார்த்துட்டு கிளம்பலாமான்னு தோணுது. ரொம்ப ரொம்ப மோசம். ஸோ இன்றைக்கி போய் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹாஸ்டலில் உட்காந்து யோசிச்சுட்டு சிம் கார்டு ஏடிஎம் என்னங்கிறத நான் அப்புறம் தான் யோசிக்கணும். பார்க்கலாங்க. நான் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். அடுத்த வீடியோ ஆரம்பிக்கும் போது இல்லை நான் இங்கே ஹாஸ்டல் போயிட்டு அந்த மாதிரி நான் எல்லாமே வந்து என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஆனால் ரொம்ப மோசம். இந்த அராப் பேங்க் வந்து ஏடிஎம் இருக்கான். நம்ம வந்து அங்கே விட்ரா பண்ணிட்டு பார்ப்போம். 100 ஜேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜேடி சார்ஜ் போட்டான். இவன் எவ்வளோ போடுறான்னு தெரில. ஆனால் எவ்வளோ போட்டாலும் நம்ம எடுத்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. 100 ஜேடிங்கிறது 13,000 இன்ட்டு 130. ஸோ எடுத்தால் ஒரு 100 ஜேடியாவது எடுத்தால் தான் வந்து ஒரு 4 நாளைக்கு தாங்கும். பணம் எடுத்தாச்சுங்க. 100 ஜேடி 13,000. இவருக்கு வந்து 10 கொடுக்கணும். 1300. எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்களா? 10 கிலோமீட்டருக்கு 1300. ஆனால் இங்கே வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜுன்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க ஏர்போர்ட்டில். அதனால் அந்த ப்ரைஸ் தான் எல்லோரும் வாங்குறாங்க. இங்கே வேறு எந்த டாக்ஸும் அலோடு கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்னு ஒன்றா கண்ணிலையே பார்க்கல. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து இது இருக்கான் ஷட்டில் பஸ்ஸு. இவன் வந்து 5 ஜேடி சார்ஜ் பண்ணாங்க 750 ரூபா. 10 ஜேடி சொன்னால 1500 1300. இவன் 5 ஜேடினா 650. ஸோ 650 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கான். பொதுவாக 500 சார்ஜ் பண்ணுவாங்கல்ல, இவன் 650. அநியாயங்க. இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நாடு நல்லா இருந்தால் பரவாயில்ல, நல்லா இல்லைன்னு வைங்களேன் கடுப்பாயிரும். ஸோ நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம தெளிவாக ஒன்றொன்னா வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். வந்தோடனே டிசப்பாயின்டுங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக நடத்தப்பட்ட இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு அவ்வளோதான் மரியாதை. ஸோ இதான் எங்களோட 10 ஜேடியும். 1300 ரூபா. இந்த ஒரு நோட்டு 1300. 50 ரூபா நோட்டே இருக்குது. 50 × 130 போட்டிங்கன்னா 6500 ரூபா ஒரு நோட்டோட மதிப்பு. இப்படி எவனாவது நோட் அடிச்சு பார்த்துருக்கீங்களா? 1300, 20னா 2600, 50னா 6500. காணோம். நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்கேன் பாருங்க. இதாங்க ஹாஸ்டலில் உள்ள யாருமே இல்லை. இங்கே இது ரிசப்ஷனில் இருக்கிற ஏதோ ரூமில் தூங்கிட்டு இருந்தார். மொத்தம் 620 ரூபா ஹாஸ்டலுக்கு. ஒன்றும் காஸ்ட்லி இல்லை. 620 அது ஓகே தான். இந்த ஊருக்கு 620 ஓகே தான். மோசமான நாள், மோசமான இமிக்ரேஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ ஓகேங்க, வந்தோம். விசா அரைவலில் இந்த ப்ராசஸ் தான். விசா அரைவலுக்கான இது இருக்கும். நம்ம வந்து ஜோர்டன் பாஸ் காமிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றவங்ககிட்டலாம் ஜோர்டன் பாஸ் கூட கிடையாது, விசா அரைவல் தான். ஸோ வந்த க்யூவில் போகிறாங்க. நானும் எல்லா க்யூவிலையும் போகிறேன். வந்தாங்க, பார்த்தாங்க. இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து இதுக்கு செக்கிங் போக சொல்கிறாங்க. ஸோ மற்ற பாஸ்போர்ட் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் மட்டும் ஒரு 3-4 பேர்கிட்ட ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அனுப்பிச்சு அவங்க கேள்வி கேட்டு எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், எத்தனை நாள், எங்கே ஸ்டே பண்ணுறோம், ஒர்க் பண்ண வராங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் கேட்டு நான் டூரிசம் சொன்னதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துக்கு போகிறீங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. நான் வந்து அம்மான்னு சொல்லிட்டு இங்கே கேபிட்டல் இருக்கேன், அங்கே வந்து 3 நாள் இருக்கேன் அப்படின்னேன். அம்மானில் என்னெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் வந்து எங்கேயுமே கேட்டது கிடையாது. ஸோ அம்மானில் என்ன பார்க்க போகிறோம், அதெல்லாம் 1-2 ஐட்டம், இந்த ரோமன் தேட்டர்னு எதெல்லாம் இருந்துச்சு 1-2 நான் சொல்லிட்டு, அதாவது அவங்களுக்கு தேவை பதில் இல்லை, நமக்கு வந்து தெரியுதா அப்படிங்கிறது மட்டும்தான். அப்புறம் இங்கே என்ன அக்காபா இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அதெல்லாம் கேட்டுட்டு திரும்ப கேட்டதே கேட்டுட்டு இந்தியன் பாஸ்போர்ட்டுங்கவும் ஒரு 3-4 தடவை சிரிச்சுட்டு ஒரு 3-4 பேர் சேர்ந்து இதெல்லாம் நக்கல்லாம் அடிச்சுட்டு, ஸோ என்ன சொல்கிறது,
அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் பேகு செக்கிங்க, பேக்கில் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் இருக்குது, திரும்ப ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து நம்ம ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு சைன் பண்ணிவிட்டு சைன் பண்ணல ஃபோன் நம்பர்லாம் வாங்கி எல்லாமே வந்து செக் பண்ணி ப்ராப்பராக வாங்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஜோர்டன் பாஸையும் காமிச்சு, ரிட்டன் டிக்கெட் இருக்கான்னு ரிட்டன் டிக்கெட் காமிச்சு, எல்லாமே கிளியராக இருந்து இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வச்சு பேசி, அதுக்கப்புறம் இந்த ரூமில் கொண்டு போய் அதுக்கப்புறம் ரூமில் வந்து உட்காந்து ஒரு அங்கே ஒரு 3-4 பேர் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டு எல்லாமே டிசைட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த விசா அரைவல், எல்லா நாட்டுக்குமே விசா அரைவல் தான், நம்ம நாட்டுக்கும் விசா அரைவல் தான். ஜோர்டன் பாஸ் இருந்தால் அந்த விசா அரைவல் காசு கூட கட்ட தேவையில்ல. ஸோ நான் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது. ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. சரி, இன்டர்நெட் கிடையாது. இன்டர்நெட்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா சிம் கார்டு இருந்துச்சு. சிம் கார்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 2000 ரூபா சொல்கிறானுங்க. அவ்வளோலாம் வாங்க முடியாது, தேவையும் இல்லை. ஹாஸ்டலில் வந்து நான் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் ஆஃப்லைனில். ட்ரான்ஸ்லேட்டருக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜஸ் மட்டும். ஸோ ட்ரான்ஸ்லேட்டரும் மேப்பும் இருக்குது. வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா கரன்சி வேணும் டாக்ஸிக்கு. பப்ளிக் பஸ் இருக்குன்னு பார்த்தா பப்ளிக் பஸ் இல்லை. அங்கே ஒரு ஏடிஎம் இருந்துச்சு. ஏடிஎம்மில் வந்து நம்ம ஒரு 100 ஜோர்டனாவது விட்ரா பண்ணால் தான் அவன் வந்து டேக்ஸ் வர இந்த இது சார்ஜ் பிடிப்பான்ல, 500 ரூபா 600 ரூபா. ஸோ அதுக்கு வந்து ஒரு 100 ஜோர்டனுங்கிறது வந்து இன்ட்டு 130ங்க, 13,000 ரூபா. ஸோ அது விட்ரா பண்ணால் ஒரு 500 ரூபா சார்ஜ் போடுவான். சரி, சரியாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சி தான் நான் விட்ரா பண்ணது. 600 அவன் வந்து 10 ஜோர்டன் வந்து சார்ஜ் பண்ணுறான். 13,000 ரூபாய்க்கு 1300 ரூபா சார்ஜான். சரி, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்ரா பண்ணல, சிம் கார்டும் வாங்கலை. வெளியே வந்தால் டாக்ஸி டிரைவர் இருந்தார். நம்ம வந்து பஸ் ஏறணுன்னா 5 ஜோர்டனு, பஸ் ஏறினா $5, $5னா 420 430 ரூபா. சரி, 420 430 ரூபா பஸ்ஸுக்குங்க. 10 கிலோமீட்ரு ஏர்போர்ட்லேருந்து ஷட்டில் பஸ்ஸுக்கு வேறு எந்த டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. 430 ரூபா. அவன் இறக்கி விட்ற இடத்துலேருந்து நம்ம நடந்து வரணும், ஹாஸ்டலை தேடணும், நம்மக்கிட்ட நெட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு $5 இது கிடையாது, கரன்சி கிடையாது. அப்படிங்கிறப்போ வேறு வழி இல்லாமல் வந்து இவர் வந்து டாக்ஸி கேட்கவும், நம்ம வந்து ஏடிஎம்மில் நிப்பாட்டுறீங்களா, நான் காசு எடுத்து தான் தரணுன்னே சரின்ட்டு அங்கே வந்து நம்ம $100 விட்ரா பண்ண 100 ஜோர்டன் ஜேடின்றாங்க, ஜேஓடி, அதை வந்து ஜேடின்றாங்க. ஸோ 100 ஜேடி விட்ரா பண்ணியிருக்கோம். அந்த 100 ஜேடிங்கிறது 13,000 ரூபா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியோ குளோபல் 500 ரூபா இது பண்ணியிருக்கான். அவன் வந்து 5 ஜோர்டன் ரியால் வந்து சார்ஜ் அப்படின்னு போட்டிருந்தான். ஆனால் நியோ குளோபல் வந்து எப்பயும் போல் 500 ரூபா தான் வந்து சார்ஜுன்னே வந்திருக்கு. ஸோ 13,000 ரூபாய்க்கு 500 ரூபாயா இல்லை 650 ரூபாயான்னு தெரில, அது மட்டும் நான் செக் பண்ணணும். ஸோ அதை விட்ரா பண்ணிவிட்டு அதில் 10 ஜோர்டன் ரியால் வந்து டாக்ஸிக்கு கொடுத்துட்டு மீதி 90 ஜோர்டன் ரியால் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11,500 ரூபா இருக்குது. நமக்கு வந்து இந்த ஜோர்டன் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸுக்குமே ஜோர்டன் பாஸ் தான், பாஸ் தான் இது. ஜோர்டன் பாஸ் தான் இது, மொபைல் இதில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ பார்க்க வேண்டிய எல்லா விஷயமும் முக்கால்வாசி விஷயம் அதிலே வந்து கவர் ஆகிடும். ஸோ நம்ம பண்ண போகிற செலவு ஹாஸ்டலு, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். ஹாஸ்டல் வந்து நம்ம வந்து மொத்தம் 3 சிட்டியில் தங்க வேண்டியிருக்கும். இந்த அக்காபா எதிர்பாராமல் இங்கே வந்தது. வாடி மூசான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து 2 நாள் பெட்ரா, 1 நாள் வாடி ரம்முன்னு சொல்லிட்டு 3 இடம் பார்க்கணும். அந்த 3க்கும் வந்து பேஸ் வந்து வாடி மூசா. அடுத்து வந்து நார்த்து, இது வந்து சென்ட்ரலில் இருக்குது, நம்ம வந்து இப்போ சவுத்தில் இருக்கோம். அடுத்து வந்து நார்த்து அம்மானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் இருக்கணும். ஏன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா டெட் சி, அப்புறம் வந்து ஒரு மவுண்ட் இருக்குது, மவுண்ட் நெபோன்னு சொல்லிட்டு ஜூயிஸ் சம்மந்தப்பட்ட இடம். ஸோ அது ஜீசஸ் சம்மந்தப்பட்ட இடம் இருக்குது. அந்த மாதிரி இது ஜோர்டன் ரிவர்னு சொல்லிட்டு பேப்டிசம் சைட்டு அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ இங்கே இது பண்ணுறதுனால இங்கே ஒரு 3 நாள் இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அங்கே ஜோர்டனில் அம்மானில் ஒரு 3 நாள் ஸ்டே, இங்கே வாடி மூசாவில் ஒரு 3 நாள் ஸ்டே, இங்கே அக்காபாவில் 1 நாள் இல்லை 2 நாள் ஸ்டே. எல்லா இடத்துலையுமே வந்து 800 ரூபா 900 ரூபாய்க்கு ஹாஸ்டல் இருக்குது. ஸோ ஹாஸ்டல் சார்ட்டட் அவுட்டு. சாப்பாடு நம்ம வெளியே சுற்றுறப்ப சாப்பிட்றதே இல்லை. இந்த ஹாஸ்டலில் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடான்னு தெரில, இருக்கோ இல்லையோ நம்ம வந்து சாப்பாடு சமாளிச்சிருவோம். 3வது டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட் செலவு தான் பெரிய செலவு. டிரான்ஸ்போர்ட் செலவை மட்டும் குறைச்சிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரிப் வந்து நம்ம நினச்ச மாதிரி பட்ஜெட்டில் முடிச்சுட்டு போயிடலாம். நான் நினச்ச பட்ஜெட்டில் முடிச்சிடலாம். டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம 1300 ரூபா கொடுத்துருக்கோம் 10 கிலோமீட்டருக்கு. வேறு ஆப்ஷனே கிடையாது, எந்த ஆப்ஷனும் கிடையாது. $5 இருக்குது, 450 ரூபா 400 ரூபா 430 440 ரூபா 90 ரூபாய் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டாலர் 88 இருக்கும். ஆனால் நீங்கள் கன்வர்ஷன் ரேட்டு போடுறப்போ வந்து 90 மேலே தான் தரும். ஸோ 90னே போட்டுக்கோங்க. 450 ரூபா மினிமம் பஸ்ஸுக்கு, ஓகேவா. டாக்ஸிக்கு வந்து 1300 ரூபா. ஸோ அது கொடுத்து வந்திருக்கோம். ரொம்ப மோசங்க. நான் வந்து இதை நைட்டு வரலாமான்னு பார்த்தேன். நம்ம அது அதான் தெரியுமே, நைட்டு ஃப்ளைட் ஏறலான்னு சொல்லியிருந்தேன். ஏறி இருந்தால் நல்லா வச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். சரி, வந்துட்டோம். ஜோர்டன் பாஸும் எடுத்துட்டோம். வந்ததுக்கு நம்ம அந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள், ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் மட்டுமாவது நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸோ ரொம்பலாம் போட்டு இது பண்ண வேணாம். முக்கியமான விஷயம் இங்கே என்னென்ன பார்க்கணுன்னு இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போவோம்.
மெயினான செலவு டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட் செலவை எப்படி குறைக்கிறதுன்னு யோசிப்போம். ஹாஸ்டல் செலவை குறைச்சிடலாம், ஏன்னா ஒன்றும் இல்லை. சாப்பாடு குறைச்சிடலாம். டிரான்ஸ்போர்ட்டை குறைச்சிட்டோன்னா என்ட்ரி டிக்கெட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஈஜிப்ட் எப்படி பட்ஜெட்டில் முடிஞ்சதோ, ஈஜிப்ட் வந்து நான் நினச்ச பட்ஜெட்டில் முடிஞ்சதுங்க. நான் வந்து பட்ஜெட் எல்லாமே வந்து நம்ம 2 ட்ரிப்பும் முடிச்சுட்டு நான் தனியாக ஒரு வீடியோவாகவே நான் போடுறேன். என்ன பட்ஜெட் மனசில் வச்சுருந்தேனோ அந்த பட்ஜெட்டோட முடிஞ்சுங்க. கரெக்டாக அந்த பட்ஜெட்டில் முடிஞ்சது. ஒரு 500 ரூபாய் கம்மியாக முடிஞ்சிருக்கும், 500-1000 ரூபா அவ்வளோதான். எக்ஸாக்டாக அந்த பட்ஜெட்டில் முடிஞ்சுது. ஸோ ஜோர்டன் ட்ரிப்புக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, அதுவும் கரெக்டாக பட்ஜெட்டில் முடிஞ்சிடும் நம்புகிறேன். ஸோ முடிச்சிருவோம். நான் முடிச்சுட்டு கடைசியாக அந்த ட்ரிப் முடிச்சு நான் கடைசியாக கிளம்பும்போது ஈஜிப்டோட பட்ஜெட் என்ன, ஜோர்டனோட பட்ஜெட் என்ன எல்லாமே நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்றைக்கி எங்கேயும் போகல. இன்னும் இந்த ஊரில் எங்கே போகிறதுனே நான் டிசைட்லாம் பண்ணேன். இந்த அக்காபாங்கிறது ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக இருக்கனால வந்துச்சு. 9000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட்டு, 1300 ரூபா டாக்ஸி, 10300, 390, 10400 ரூபா, 10500 ரூபா. அம்மான் போயிருந்தால் அம்மான் வந்து 12000 ரூபா, 12200 என்னவோ, 12000 ரூபா, 12200, 300 ஃப்ளைட் டிக்கெட்டு. 34 கிலோமீட்டர் அம்மான் ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு வர்றதுக்கு. 34 கிலோமீட்டருக்கு இவன் வந்து 30 ரியால், கிட்டத்தட்ட 4000 ரூபா, 3500 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறான் டாக்ஸிக்கு. அங்கே நம்ம டாக்ஸி எடுக்கவே முடியாது, வேறு வழியே இல்லைனாலும் நம்ம டாக்ஸி எடுக்க முடியாது. நம்ம வந்து ஷட்டில் பஸ் தான் எடுத்தாகணும். 10 கிலோமீட்டருக்கு 450 ரூபா ஷட்டில் பஸ்னால் 34 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா ஷட்டில் பஸ் வந்துடும். அதுவும் நைட் நேரம் ஷட்டில் பஸ்ஸும் கிடையாது. ஸோ வேறு என்ன பண்ணலாம், எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்திருந்தால் அங்கே மாட்டியிருப்போம். அதுவும் நைட் நேரம் இவ்வளோ செக்கிங்லாம் வேறு நடந்திருக்கும். அங்கே ஒரு 12000 ரூபாய் ஆயிருக்கும். அங்கேருந்து டாக்ஸிக்கு எப்படியும் ஒரு 2000 ரூபாய் கம்மி இல்லாமல் நம்ம செலவு பண்ணியிருப்போம், 14000 இருக்கும். ஸோ எல்லாமே பண்ண வேண்டி இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்திருக்கிறது 10400 ரூபா, 9000 ரூபாய் டிக்கெட்டு, 1300 ரூபா டாக்ஸி, கூட 100 ரூபா போட்டுக்கோங்க, 1400 ரூபா, 10400, 10500 நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நமக்கு ரிட்டன் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20000 ரூபாய்க்குள்ளே இருக்கும், 19-20,000 ரூபாயில் இருக்கும். ஸோ நம்ம ரிட்டன் டிக்கெட்டை போட்டு நல்ல டீல் கிடைக்கும்போது ஒரு 7-8 நாள், இது எத்தனை நாளோ அத்தனை நாளில் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே சில முக்கியமான விஷயங்கள், பெட்ரான்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்குதுங்க, அழிந்த நகரம். அந்த நகரத்தை வந்து இப்போ ஆர்கியாலஜிக்கல் சைட்டாகவும் இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் தி ஒண்டர், 7 ஒண்டரில் இந்த பெட்ராவும் ஒன்றுங்க. ஸோ நம்ம பிரமிட் பார்த்துட்டோம், அடுத்து ஒரு ஒண்டர் பார்த்துருவோம் பெட்ரா. டெட் சி, உப்போட கான்சன்ட்ரேஷன் அளவு ஜாஸ்தி இருக்கும், நம்ம வந்து மூழ்க மாட்டோம், மறந்துக்கிட்டே இருப்போம். டெட் சி. ஜீசஸ் வந்து புனிதமடைஞ்ச இடம், பேப்டிசம் சைட்டுன்னு. ஸோ அதுக்கும் நம்ம வந்து டிக்கெட் வந்து ஜோர்டன் பாஸில் சேர்த்து வாங்கலாம். தனியாக வாங்கினா 13 ஜோர்டன் ரியாலாம், இதோட சேர்த்து வாங்குறப்போ வந்து 8 ஜோர்டன் ரியால். இந்த ஜோர்டன் பாஸுங்கிறது 75 ஜோர்டன் கரன்சி ஜேடி, 75 × 130 போட்டுக்கோங்க, கிட்டத்தட்ட 10000 ரூபாய். இது ஒரு 8, மொத்தம் 83 ஜேடி. 83 ஜேடி வந்து 10700 ரூபா வந்துச்சு. எல்லா டேக்ஸ் எல்லாமே சேர்த்து 10700 மொத்தமாக அந்த ஜோர்டன் பாஸ், இன்க்ளூடிங் பேப்டிசம் சைட்டு. ஸோ இப்போ இந்த 10700 இருக்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இதை தாண்டி நம்ம வெளியே போகிறதுங்கிறது எதுவும் கிடையாது. இந்த டெட் சிக்கு மட்டும் வந்து ஏதாவது ஒரு ரெசார்ட்டில் இருந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் நம்ம ஒரு 5 ஜேடி 10 ஜேடி அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த ஒரு நாள் பெட்ரா பார்க்கணும் ப்ளஸ் இந்த அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா 70 ஜேடி. 2 நாள் பெட்ரா இந்த அட்ராக்ஷனாக 75 ஜேடி. 3 நாள் பெட்ரா இந்த அட்ராக்ஷன்லாம் பார்க்கணுன்னா 80 ஜேடி. நம்ம 2 நாள் பெட்ரா பார்க்கணும். ஏன்னா பெட்ராங்கிறது ஒரு நகரம், ஒரு ஊர், அழிந்த ஒரு ஊர். அந்த காலத்தில், பண்டைய காலத்தில், அந்த காலத்தில் வந்து அழிஞ்சு போன ஒரு ஊர். இப்போ வந்து அதில் வந்து இந்த ஊரில் வந்து இது இருந்தது, இந்த இடம் அந்த இடம்னு சொல்லிட்டு. அப்புறம் வாடிரம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது வந்து இந்த மார்ஸ் மாதிரியான ஜாகிரஃபி, செவ்வாய் கிரகம் மாதிரியான ஜாகிரஃபி இருக்கும். ஸோ அந்த வாடிரம் முக்கியமானது, பெட்ரா 2 நாள் முக்கியமானது. அப்புறம் அம்மானில் வந்து இந்த ஜீசஸ் பேப்டிசம் சைட் ஒன்று முக்கியமானது. மவுண்ட் நிபோன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அது வந்து ஜூயிஸ் சம்மந்தப்பட்ட இடம். ஸோ அது ஒன்று முக்கியமானது. அப்புறம் ஒரு ட்ரெயின் ரைடு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஒரு 2 நாள் பெட்ரா, அப்புறம் வேறு ஏதாவது சும்மா ஊரை சுற்றி பார்க்குறது என்ன இருக்கோ அதை சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து இந்த நாட்டை விட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ எதிர்பார்த்த பட்ஜெட்டில் முடியும்னு நினைக்கிறேன். மோசமான எக்ஸ்பீரியன்ஸ், மோசமான நாள். இப்படி வந்து நம்ம இது வந்து 4வது நாடு, முதல் தடவையாக பகலில் வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்க்க கூட பாருங்கள். இந்தியன் பாஸ்போர்ட்டை வந்து எவனாவது வந்து பவர்ஃபுல்லு இல்லை இதுக்கு வந்து வேல்யூ இருக்குன்னு சொன்னான்னா அவனை நம்பாதீங்க, கிடையாது. ரொம்ப ரொம்ப மட்டமான ட்ரீட்மெண்ட்டு. நீங்கள் பயணம் பண்ணும்போது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, இது டெவலப்டு கண்ட்ரி கூட கிடையாது, வளர்ந்த நாடு கூட கிடையாது, வளர்ந்துக்கிட்டு இருக்க நாடு, அந்த நாட்டிலே பாஸ்போர்ட்டுக்கு மதிப்பு கிடையாது. ஈஜிப்டில் நம்மளை சூயஸ் கேனாலில் வந்து உள்ள என்ட்ரிக்கு வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டுன்னு பார்த்துட்டு இந்தியன் பாஸ்போர்ட்டை அவன் அலோவ் பண்ணல. ஸோ இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு அவ்வளோதான் மதிக்கிறாங்க. ரொம்ப 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 ஒரு மோசமான. நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் பிகாஸ் இந்தியன் பாஸ்போர்ட்டுங்கிறனால ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராங்கல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. நம்ம வந்து இப்போ ஆக்சுவலி பாலஸ்டீன் பார்டர்கிட்ட இருக்கோம்.
இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் பாலஸ்டீன், அந்த பக்கம் இது என்ன இருக்குது, வெஸ்ட் பேங்க்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று. நம்ம மற்றெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட முடிச்சுப்போம். நம்ம ஈஜிப்ட்லேருந்து கிளம்பி ஜோர்டன் வந்ததை நான் ஒரு வீடியோவாக பண்ணுறேன், ஏன்னா அது அவ்வளோ மோசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, சொல்லியே ஆகணும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட முடிச்சுப்போம். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரியான நாட்டுக்கெல்லாம் வந்து பெருசாக யாரும் வரல, ரொம்ப ரேராக தான் வருவாங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த எஃபர்ட் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற விதத்தில் நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவில் வேறு என்ன நல்லா இருக்கலாங்கிற கமெண்ட்ஸையும் நீங்கள் சொல்லுங்கள். என் வாய்ஸ் வந்து ஆக்சுவலி ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குறத விட ஒரு 3 மடங்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் 3 மடங்கு எஃபர்ட் போட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ வாய்ஸே என் வாய்ஸ் இவ்வளோ தான். இன்னமும் நான் வந்து பெட்டராக இதை பேசணுங்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நான் வர வீடியோஸில் நான் ட்ரை பண்ணுறேன். மற்றபடி வேறு என்ன வீடியோஸில் மாற்றலாங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நிறையா விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஜீசஸ் சம்மந்தப்பட்ட இடம் இருக்குது, ஜூயிஸ் சம்மந்தப்பட்ட இடம் இருக்குது, உலக அதிசயம் இருக்குது, மார்ஸ் மாதிரியான இடம் இருக்குது, அப்புறம் இந்த நாட்டோட சில விஷயங்கள் இருக்குது. அதோடு சேர்ந்து பாலஸ்டீன் பார்டர் இருக்குது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்டர் வரைக்கும் போவோம். அப்புறம் இந்த ட்ரிப் வந்து நம்ம வந்து ஈஜிப்டில் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இனி வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மைல்ஸ் டு கோ. பாய்.